செம்பா அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காந்த சஷ்டி விழா கொண்டாடுவதற்கான காரணங்கள் பற்றி பார்க்க போகிறோம். பழமையான காலத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே எப்போதும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து இறைவன் சிவபெருமானிடமிருந்து அழிவில்லாத வரம் பெற்றார். அந்த வரத்தின் காரணமாக சூரபத்மன் மிகுந்த பெருமை கொண்டு தேவர்களை அடிமைப்படுத்தி உலகத்தையே அச்சுறுத்த தொடங்கினான். தேவர்கள் தங்களது சக்திகளை களைந்தனர். அவர்கள் சிவபெருமானிடம் சென்று வேண்டினர். அப்போது சிவபெருமான் தனது தெய்வீக சக்தியால் ஒரு அற்புத தீப்பொறியை உருவாக்கினார். அந்த தீப்பொறி சரவண பொய்கை எனும் கடல் நீரில் விழுந்தது. அங்கிருந்து 6 குழந்தைகளாக உருவானது. அந்த 6 தெய்வீக குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவியை தம்மை 6 முகங்களுடன் நினைத்து கொண்டு ஆறுமுகன் என்ற பெயரில் ஒரே வடிவமாக உருவாக்கினார். இதுவே முருகன், கார்த்திகேயன், செந்தில் ஆண்டவர் என உலகமெங்கும் உள்ள உயிர்கள் வணங்கும் கடவுளாக மாறிற்று. முருகப்பெருமான் வளர்ந்து தெய்வீக அருளால் ஆயுதங்கள் பெற்றார். பெருமாளின் தெய்வீக யோசனையால் ஆறுமுகன் பூமியில் சூரபத்மனை அழிக்க ஒரு தலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. கடலின் எல்லையில் ஒரு புனித இடம் இருந்தது. அதுதான் செந்தூர் என அழைக்கப்படுவது. திரு என்பது புனிதம், செந்தூர் என்பது சிவனின் ஒளி ஊற்றும் சிவப்பு மணல் நிலம். அந்த சிவப்பு மணல் நிலத்தில் முருகன் தங்கியதால்தான் திருச்செந்தூர் என பெயர் பெற்றது. பார்வதி தேவியார் தன் மகனுக்காக ஒரு தெய்வீக ஆயுதத்தை உருவாக்கினார். அதுதான் வேல். இது ஞானத்தின், சக்தியின், நீதியின் அடையாளமும். அதோடு தேவதைகள் தங்கள் தனித்தனியான தெய்வீக பொருட்களையும் ஆயுதங்களையும் முருகனுக்கு தந்தனர். அப்போது தேவதைகள் அனைவரும் முருகனிடம் வந்து அசுரர்களை அழித்து உலகத்தில் சமாதானம் கொடு என்று வேண்டினர். அதற்கு முருகன் இவ்வாறு வாக்கு அளித்தார்: நான் அசுரர்களை அழிப்பேன். ஆனால் அவர்களை உண்மையிலே உணர்த்தி அவர்களுக்குள் உள்ள துர்க்குணங்களை வெல்வேன். போரின் முதல் நாளில் முருகன் தாரகாசுரனுடன் போரிட்டு கடும் போரில் தாரகாசுரனை அழித்தான். 2ஆம் நாளில் சிங்கமுகன் போரில் ஈடுபட்டான். அனைத்தையும் முருகன் வேலால் வென்றார். பின்னர் சூரபத்மனுடன் 6 நாள் நீண்ட மாபெரும் யுத்தம் நடந்தது. அந்த 6 நாள் யுத்தமே கந்த சஷ்டி எனப்படும். ஒவ்வொரு நாளும் முருகன் புதிய யுத்த கருவிகளை பயன்படுத்தி சூரபத்மனை பல வடிவங்களில் அழித்தார். 6வது நாளில் சூரபத்மன் மிக பெரிய மாயை கொண்டு மலை வடிவம், மரம் வடிவம், மேக வடிவம் என பல்வேறு வடிவங்களில் மாறினான். ஆனால் முருகன் தன் தெய்வீக வேலால் அவனின் மாயையை உடைத்தார். இறுதியாக சூரபத்மன் மனித வடிவில் வந்து, முருகா, நான் உன்னை வெல்ல முடியாது, எனக்கு அருள் தாரும் என்று மன்னிப்பு கேட்டார். முருகன் அவனிடம் கூறினார்: நீ அசுரன் என்றாலும் உனக்குள் பக்தி இருக்கிறது. அதனால் உன்னை அழிக்க மாட்டேன். நீ என் வாகனமாகவும் என் கொடியின் சின்னமாகவும் இருப்பாய் என்று அருள்வாக்கு அருளினார். அவ்வாறே சூரனை பிளந்து 2 கூறுகளாக்கிட்டு ஒன்றை மயிலாகவும் மற்றொன்றை சேவலாகவும் மாற்றினார் முருகப்பெருமான். இந்த வெற்றியை நினைவு கூற கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இது பொதுவாக தீபாவளிக்கு பின் வரும் 6 நாட்கள் கடைபிடிக்கப்படும். பக்தர்கள் இந்த நன்னாளில் உபவாசம், அர்ச்சனை, கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகனின் அருளை பெறுவர். கடைசி நாள் சூரசம்ஹார தினம் என அழைக்கப்படுகிறது. அன்று முருகன் சூரபத்மனை வென்ற நிகழ்ச்சி நாடக வடிவில் கோவில்களில் நடத்தப்படுகிறது. கந்த சஷ்டி நம் உள்ளத்தில் உள்ள அசுர குணங்கள் போன்றவற்றை வெல்லும் ஆன்மீக வழி. முருகன் என்பது தெய்வீக ஞானத்தின் உருவம். அவர் நமக்கு வேலே, வெற்றி வேலே, எதுவும் வெற்றியை கொடுக்கிறது என்று நமக்கு அருளியுள்ளார். நன்றி.